விஜயகாந்த் மாதிரி உண்மையான மனிதனை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. என் தங்கச்சி கல்யாணம் நான் பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சவனா என்னை கூப்பிட்டு போனப்போ எப்போ கல்யாணம் ஆனார் சார்? இப்போ வர 19ஆம் தேதி சார். இன்றைக்கி என்ன தேதி? 16. என்னடா பண்ண போகிறாரு? சரி ஒன்று பண்ணலாம், உனக்கு சோலோ போயிட்டு அடுத்த மாதம் தான், நாளைக்கே வச்சுருவோம். அப்புறம் டக்குன்னு வந்துடும். ஆமாம், டேயில் வந்து டைம் கிடைக்கல, நைட் ஷூட்டிங். டேயில் நடிக்கிறாரு, நைட் என்கிட்ட ஃபைட் பண்ணுறாரு விஜயகாந்த் சார். ஃபைட்டு முடிஞ்சு விடிய காலையில் கல்யாணம் 19ஆம் தேதி, 18 நைட்டு வரைக்கும் ஃபைட் பண்ணுறோம். நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மண்டபத்தில் வந்து உட்காந்துருக்காரு பேமெண்ட்டோட. மனித நேயம்னுவாங்க தெரியுமா? அதில் வந்து சும்மா எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நானும் அதான் சொல்கிறேன்ன்றது ஒரு இது கிடையாது. கடவுளை பார்த்தா எல்லோரும் கடவுளை பார்த்து வணக்கம் தான் செய்வேன், எவனா வரதான் பிடிக்காதவனும். அது மாதிரி கடவுளை பார்த்தா கை எடுத்து கும்பிடணுன்றது ஒரு இது. அது மாதிரி விஜயகாந்த் சார் வந்து என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா 90% அவரால் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரமே மாற்றப்பட்டது. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனித நேயம்னா, நடந்து போகும்போது ஒரு ஏதோ ஒன்று கீழே அடிபட்டு கிடக்குதுன்னு பார்த்துல போக மாட்டார். அதுக்கு என்ன ஏன் அப்படி கிடக்குதுன்னு சொல்லி திங்க் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. 60 படங்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 100 days. அந்த டைமில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் பேமெண்ட்டு? அந்த டைமில் எவ்வளோ இருக்கும் அந்த பேமெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அப்போ 50,000 சம்பளம். ஒரு சண்டைக்கு அவர் சோலோ ஃபைட்டுக்கு. ஆமாம், அந்த பணம் பெரிய பணம் தான் அது. ஒரு கல்யாணம் 1.25 வச்சு 1.5 முடிச்சிடலாம். அதை வச்சு தங்கச்சி, ரெண்டாவது தங்கச்சி ரமணின்ட்டு கல்யாணம் பண்ணி முடித்தான். இதே மாதிரி பொசிஷனு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கும். விக்ரம் தர்மா கூப்பிட்றாரு. அதே விஜயகாந்த் சாரோட ஃபைட்டு சத்திரியன் ஃபைட்டில் மொட்டை அடிக்க சொன்னாங்க. அப்புறம் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் தங்கச்சி கல்யாணம் வருது, பேமெண்ட்டு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்றார். சரி பேமெண்ட் வெயிட் பண்ணணும் மாஸ்டர், என்ன ஷார்ட் சொன்னாலும் செய்கிறேன் மாஸ்டர். தெரியும் அப்படின்னாரு. சரி மொட்டை அடிச்சுட்டு வாங்கினார் மாஸ்டர். கண்டினியூட்டி அதுக்கு வச்சுக்கலாம்ப்போ. சரி மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபைட் நடக்குது, அடி தூள் கலப்புது. எங்கள் மார்க்கெட் ஃபைட்டு அது ஃபேமஸ் சத்திரியன் படத்தில். அது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபைட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அடி சரியான ஃபைட். அப்புறம் கண்ணாடி உடைக்க சொன்னாங்க. அந்த பூத்து கண்ணாடி உடச்ச உடனே அந்த வேர்வையோடு ஒட்டிட்டு அந்த ஈரத்தோட வந்து ஒரு பீஸு காலில் அப்படி குத்திச்சு, இந்த காப் மசில்ஸில் எடுக்கிறேன். அப்படியே ஒரு 7-8 அடிக்கு ரத்தம் பிரிக்குது. போய் 4 தையலை போட்டு வந்து ஃபைட்டு பண்ணுறேன். டாக்டர் தண்ணி போடக்கூடாதுன்னார். அதுமாரி ஆண்டவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறேன். ஃபைட்டை முடிச்சிட்டேன். சத்திரியன் படம் மொட்டை அடித்து கண்ணாடிலாம் உடச்சி மார்க்கெட் ஃபைட்டு 3 நாள். மழை உள்ள தண்ணி சக்கடை ஒரிஜினல் சக்கடை. அந்த பூலாம் அழுகி போய் அவ்வளோ பண்ணி ஒர்க்கு வெறும் 3500 ரூபா. கண்ணில் அப்படியே தண்ணி. எனக்கு எப்படி நான் கேட்க முடியாது, உங்களால் கேட்க முடியாதா இவ்வளோ பண்ணியிருக்கேனே? அது 3 நாள் சம்பளம் தான் போட்டிருக்காங்க மொட்டை அடித்ததுக்கு. அப்போ வந்து சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா.